எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் ஹரிஹரனோட ஃபார்மசூட்டிக்கல் பயோடெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிற டாபிக் என்னென்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னால் என்னது, ஸோ இது எப்படியெல்லாம் ஒரு டிஎன்ஏவை கட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது, ஸோ இதை எப்படியெல்லாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், கடைசியாக இது எத்தனை டைப் ஆஃப் எண்ட்ஸ் கட் பண்ண அப்புறம் அந்த எண்டு எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ முதல் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஸோ நம்ம ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, அதாவது ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீன் குளோனிங் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதில் முதல் ஸ்டெப் என்னென்னா ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் பியூரிஃபிகேஷன். நம்ம என்ன பண்ணுறோம், செல்லேருந்து டிஎன்ஏவை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இந்த டிஎன்ஏவை கட் பண்ணுறோம், துண்டு துண்டாக கட் பண்ணுறோம். ஸோ எதுக்கு துண்டு துண்டாக கட் பண்ணுறோம்னா, ஒரு டிஎன்ஏவில் பல ஜீன்ஸ் இருக்கும். அதில் எந்த ஜீன் நம்ம குளோனிங் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணணுமோ அந்த ஜீன் மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ அப்போ அந்த ஜீனை மட்டும் நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த டிஎன்ஏவை கட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த கட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற என்ஜைம் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். இந்த கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ முன்னாடி எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ 1970 இந்த கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ ஒரு ஃபிசிக்கல் மெத்தட், தட் மீன்ஸ் ஒரு மெக்கானிக்கல் மெத்தட் மாதிரி டிஎன்ஏ ஃபாஸ்ட்டாக முற்றப்ப என்ன ஆகும்னா, அதோட சியர் ஃபோர்ஸ்னால, இடிபடுறனால என்ன ஆகும்னா அது உடையும். ஸோ அப்படி டிஎன்ஏ உடையிறப்ப, அதாவது இது இன்னொரு வேர்டில் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்னா கட்டிங். அப்போ டிஎன்ஏ அப்படி கட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, கரெக்டாக நம்ம எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல கட் ஆகாமல் எங்கே வேணாலும் கட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம எந்த ஜீனை மட்டும் வேணும்னு விரும்புகிறோமோ அந்த ஜீன் மொத்தமாக நமக்கு கிடைக்காம கண்ட இடத்துல கட் ஆகி நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ இதை தான் 1970 நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அப்போ தேடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நல்ல டெக்னாலஜி, இந்த என்ஜைம்ஸ் இந்த மாதிரி ப்ரிசைஸாக வெட்டுற மாதிரி வேணும்ட்டு. ஸோ இந்த கிடைக்கிறப்ப இது எல்லாமே நான் ஸ்பெசிஃபிக்காக இருந்தப்ப ஒரு டிஸ்கவரி நடந்தது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சயின்டிஸ்ட் 1970s பக்கத்துலேயே தான் 1968 மெசல்சன் அண்ட் யுவான். ஸோ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிற என்ஜைமை எஸ்டெர்ஷியா கோலை K12 ஸ்ட்ரெயினில் இருந்து ஐசோலேட் பண்ணி பியூரிஃபை பண்ணாங்க. ஸோ இவங்க மெசல்சன் அண்ட் யுவான் ஸோ இதை பற்றி படிக்க ஆரம்பித்தாங்க, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னால் என்னது. ஸோ அதுக்கப்புறம் இதை தனித்து எடுத்தாங்க அந்த பாக்டீரியாவிலேருந்து. அதுக்கப்புறம் இதை பியூரிஃபை பண்ணி இதோட ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்குவோம், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்ஜைம் ஏன் நேச்சராகவே இயற்கையாகவே ஏன் அது பாக்டீரியாவில் இருக்குங்கிறத பற்றி. ஸோ ஏன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில வைரஸ் இருக்குது, அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாக்டீரியோஃபேஜ். ஸோ பாக்டீரியோஃபேஜுங்கிறது என்னென்னா, இந்த வைரஸ் பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும். எப்படி ஒரு வைரஸ் ஹியூமன்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி சில வைரஸ் பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னா என்ன பண்ணுது, அந்த வைரஸ் பாக்டீரியா மேலே உட்காருது. ஸோ உட்கார்ந்த அப்புறம் அந்த வைரஸ் என்ன பண்ணுது, தன்னோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ என்ன பண்ணுதுன்னா அந்த பாக்டீரியாக்குள்ளே அனுப்புது. ஸோ பாக்டீரியா என்ன பண்ணணும், தன்னையை பாதுகாத்துக்கணும். ஸோ பாக்டீரியா தன்னையை பாதுகாத்துக்கிறதுக்கு உள்ளே வர்ற அந்த டிஎன்ஏ இருக்கோ ஆர்என்ஏவோ உள்ளே வர்றதை என்ன பண்ணணும்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணிடணும். ஸோ அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுதுன்னா பாக்டீரியா சில என்ஜைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த என்ஜைம்ஸுக்கு பேர் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். இது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுது பாக்டீரியா. ஸோ அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு டெஃபனிஷனில் கொண்டு வரலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு என்ஜைம். இந்த என்ஜைம் என்ன பண்ணுதுன்னா ஸ்பெசிஃபிக்காக ரெக்கக்னைஸ் பண்ணுது டிஎன்ஏவோட ஒரு பெர்டிகுலர் சீக்வன்ஸை. ஸோ சீக்வன்ஸுங்கிறது என்னென்னா, ஒரு டிஎன்ஏவில் இந்த நியூக்ளியோடைடு இருக்கும்ல, அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமினின், இது ATCCG அப்படி ஒரு லைனாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த சீக்வன்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸ் மாறி 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 இருக்கும் டிஎன்ஏல. ஸோ பட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்ணும்னா ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ், எக்ஸாம்பிள் AATT இல்லைன்னா AATT CAATTG இந்த மாதிரி ஒரு பெர்டிகுலர் சீக்வன்ஸை மட்டும் என்ன பண்ணோம்னா ரெக்கக்னைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை மட்டும்தான் கட் பண்ணோம்.
ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இன்கமிங் சீக்வன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுது, ரெண்டாவதா அதை க்ளீவ் பண்ணுது. க்ளீவ்னா கட் பண்ணுது. ஸோ அதை கட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த டிஎன்ஏ வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுது. ஸோ அதனால் வந்து அந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை டிஃபைன் பண்ணுறோம். எப்படின்னா ஒன்று இது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது வர்ற சீக்வன்ஸை, அதுக்கப்புறம் பெர்டிகுலர் சீக்வன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுது, அப்புறம் இதை கட்டும் பண்ணுது. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக கட் பண்ணுது, ரேண்டமாக கட் பண்ணாமல். சில கேசஸில் வந்து ரேண்டமாக கட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். இப்படி தான் வந்து ஒரு ஹோஸ்ட்டை, தட் மீன்ஸ் ஒரு பாக்டீரியாவை வந்து இந்த மாதிரி பாக்டீரியா ஃபேஸில் இருந்து வர்ற டிஎன்ஏவை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. ஸோ எப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம்ஸ் வந்து உள்ளே வர்ற டிஎன்ஏவை டெஸ்ட்ராய் பண்ண முடியுதோ அப்போ வந்து அந்த செல்லை, அந்த பாக்டீரியாவோட ஓன் ஜினோமிக் டிஎன்ஏ இருக்கும்ல, அதையும் டெஸ்ட்ராய் பண்ண சான்ஸ் இருக்குல்ல. ஒரு கெமிக்கலுக்கு தெரிய போகிறதில்ல வர்றது நல்லவனா கெட்டவனான்ட்டு. ஸோ அது என்ன பண்ணும், வர்றது எது டிஎன்ஏவாக இருந்தால் கூட என்ன பண்ணும், அது வந்து கட் பண்ணிடும். ஸோ அது வந்து ஃபாரின் டிஎன்ஏவோ இல்லை நம்மளோட ஓன் டிஎன்ஏன்னு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா பாடி இன்னொரு மெக்கானிசம் டெவலப் பண்ணுது. அது என்னென்னா ஹோஸ்ட் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம். அந்த பாக்டீரியா தன்னோட ஜினோமிக் டிஎன்ஏவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. எதுலேருந்து? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸில் இருந்து. ஸோ அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா சில மாடிஃபிகேஷன் பண்ணுது. ஸோ அந்த மாடிஃபிகேஷன் என்னன்னா மீத்தைலேஷன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாடிஃபிகேஷன் எப்படி நடக்குதுன்னா சில நியூக்ளியோடைட் பேசஸில் என்ன பண்ணுதுன்னா மீத்தைல் குரூப்பை அட்டாச் பண்ணிடுது. ஸோ இந்த மாடிஃபிகேஷன் சில பேசஸில் வந்து மீத்தைல் குரூப் அட்டாச் பண்ணுறனால வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக வந்து அதுக்கு வந்து பொருந்தாமல் அது வந்து கட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் ஃபர்தராக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக வந்து எந்த சீக்வன்ஸ் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று எடுத்துக்குவோம், டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். நான் இந்த டைப் 1, டைப் 2, டைப் 3ங்கிறத பற்றி இதோட கிளாசிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எடுத்துக்குவோம். இது எந்த சீக்வன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணோம்னா ஒரு 4லேருந்து 8 நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இது ரெக்கக்னைஸ் பண்ணுற சீக்வன்ஸ் வந்து ஒரு ரொட்டேஷ்னல் சிமெட்ரியாக இருக்கும். தட் மீன்ஸ் இப்படி பார்த்தாலும் அப்படி பார்த்தாலும் மோரல்லஸ் ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி தான் அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். ஸோ இந்த ரொட்டேஷ்னல் சிமெட்ரிக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா பலிண்ட்ரோம்ஸ்னு சொல்லுவோம். பலிண்ட்ரோம்ஸ்ங்கிறது தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விகடகவி மாதிரி. இந்த சைட் படித்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கும், தலைக்கீழாக படித்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் CATTGன்னு நான் படிக்கிறேன். ஸோ அதோட கீழே பார்த்தீங்கன்னா GCோட பைண்ட் ஆகும், TAவோட இருக்கும், இன்னொரு TAவோட ATCG. ஸோ CAATTG தலைக்கீழ பார்த்தோம்னா CAATTGன்னு வரும். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா பெலிண்ட்ரோம்ங்கிறோம். இந்த சைட் படிக்கிற சீக்வன்ஸும் இந்த சைட் படிக்கிற சீக்வன்ஸும் ஒரே மாதிரியாக இருந்ததுன்னா அந்த சீக்வன்ஸை தான் இது என்ன பண்ணோம்னா ரெக்கக்னைஸ் பண்ணும், கட் பண்ணும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிள் வந்து EcoR1. EcoR1ங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம். ஸோ இதுக்கு முன்னாடி EcoR1ஓ EcoR1ஓ எழுதுனோம்னா என்ன அர்த்தம்னா Rனா ரெஸ்ட்ரிக்ஷன் EcoR1, Mனா மாடிஃபிகேஷன் EcoR1னு அர்த்தம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒரு EcoR1 நான் சொன்ன மாதிரி அந்த சிமெட்ரி என்ன இருக்குது GAATTC. ஸோ இந்த GAA வந்து கீழே, அதாவது ஒரு டிஎன்ஏல வந்து 2 சீக்வன்ஸ் இருக்கும், 2 டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குது. ஒன்று 5'லேருந்து 3'. இந்த சைட் 5 இருக்கும், இந்த சைட் 3 இருக்கும். இது டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் படிக்கிற பார்த்துருங்க. ஸோ அதே மாதிரி அதோட தலைக்கீழ சீக்வன்ஸ் இந்த சைட் 5 இருக்கும், இந்த சைட் 3 இருக்கும். நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா. ஸோ 5 GAA அந்த சைடு இருக்கிற மாதிரி இந்த சைட் கீழே பார்த்தீங்கன்னா GAA இருக்கும். ஸோ இது ஒரு கண்ணாடி வச்சோம்னா இங்கே இருக்கிற பிம்பம் இதில் தெரியும், இந்த இருக்கிற பிம்பம் இதில் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சீக்வன்ஸை தான் என்ன பண்ணோம்னா EcoR1
வந்து ஐடென்டிஃபை பண்ணும். வேறு சீக்வன்ஸை இது வந்து ஐடென்டிஃபையும் பண்ணாது, கட்டும் பண்ணாது. ஸோ எந்த லொக்கேஷனில் வந்து இது கட் பண்ணும், எந்த லொக்கேஷனில் மாடிஃபை பண்ணுங்கிறத என்ன பண்ணாங்கன்னா இந்த சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ணுறப்ப வந்து சில சிம்பிள்ஸ் தந்தாங்க. ஸோ எங்கே கட் பண்ணுதோ அது ஸ்லாஷ் சிம்பிளில் இருக்கும். ஸோ எங்கே மாடிஃபை பண்ணுதோ அங்கே ஆஸ்ட்ரிச் சிம்பிளும் இருக்கும். ஸோ மாடிஃபிகேஷன்னா என்னென்ன சொல்லியிருக்கேன், மீத்தைலேஷன். ஸோ தப்பான இடத்துல கட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம்ஸே என்ன பண்ணும்னா அங்கே மாடிஃபிகேஷனும் பண்ணும், மீத்தைலேட்டும் பண்ணும். ஸோ எங்கே கட் பண்ணுதோ ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டை வந்து ஸ்லாஷ் சிம்பிள்னாலையும், எங்கே மாடிஃபை பண்ணுதோ அங்கே ஆஸ்ட்ரிச் சிம்பிள்னாலையும் டினோட் பண்ணுறோம். ஏன்னா எதுக்குன்னா நம்ம இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு 500-600 ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம்ஸ் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஐசோலேட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் ஜீன் குளோனிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒரு லைப்ரரியோ ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணுறப்ப நம்ம எழுதுகிறப்ப வந்து 2 சீக்வன்ஸையும் நம்மளால் எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ எழுதுகிறப்ப வந்து ஒரு சிங்கிள் சீக்வன்ஸ் எழுதுனாலே நம்மளுக்கு அதோட காம்ப்ளிமெண்ட்ரி சீக்வன்ஸ் என்னங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த சிங்கிள் சீக்வன்ஸ் எழுதுகிறப்ப நம்ம இந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ எங்கே நடக்குதுன்ட்டு. ஸோ இப்போ ஈகோ R1 பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை வச்சு நான் பிக்சரில் போட்டிருக்கேன். எங்கே கட் பண்ணுதுன்னா இந்த GAATTC 5 to 3' டைரக்ஷனில் நீங்கள் ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா G பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த Gயை துண்டாக கட் பண்ணும். அதுக்கப்புறம் AATTC இன்னொரு துண்டாக போயிடும். அதே மாதிரி கீழே இருக்கிற 5' to 3' டைரக்ஷனில் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இது கட் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணுதுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈகோர் 1. ஸோ நம்ம சீக்வன்ஸ் எழுதியாச்சு, GAATTC தலைக்கீழாகவும் அதே இது இருக்குது. ஸோ அதை கட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி 2 துண்டாக கிடைக்கும். G 5' இருந்துட்டு கீழே என்டையர் சீக்வன்ஸ் இருக்கும். என்னது CTTAA இருக்கும். ஸோ இன்னொரு G என்ன ஆயிருக்கும்னா அங்கே கட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வெட்டினது கரெக்டாக ஒரு கை இருக்குது, அப்படியே ஃபுல்லாக வெட்டாமல் இது ஒரு சின்ன ஸ்லைஸ் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டிக்கி எண்ட்ஸ்னு சொல்கிறோம். இது பின்னாடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எண்ட்ஸ் படிக்கிறப்ப தெரிஞ்சுக்கும். ஸோ ஈகோர் 1 என்ன பண்ணோம்னா அந்த ஸ்லாஷான இடத்துல கட் பண்ணோம், ஆஸ்ட்ரிச்சான இடத்த ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஸோ தப்பாக கட் பண்ணாமல் பார்த்துக்கும். ஸோ இதை வந்து ஒரு சிங்கிள் லைன்லையும் நம்ம எப்படி எழுதலாங்கிறத இந்த பிக்சரில் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். G/AA*TTC அப்படின்னா என்ன அர்த்தம்னா G பக்கத்தில் கட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எப்படி பண்ணுதுன்னு பார்த்துக்குவோம். ஸோ 2 டைப் ஆஃப் எண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா மொதல் டைப் வந்து ஸ்டிக்கி இல்லைன்னா கொஹிசிவ் எண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எப்படி ஈகோர் 1 ஒரு எண்ட் கிரியேட் பண்ணதில்ல, ஒரு ஸ்டிக்கி எண்ட் இல்லைன்னா கொஹிசிவ் எண்ட்னு சொல்லலாம். ரெண்டாவது பேர் வந்து பிளண்ட் எண்ட் ஆர் ஃப்ளஷ் எண்ட்ஸ். ஒரு இதை வந்து நீட்டாக அறுத்துட்டோம்னா அதுக்கு பேர் வந்து பிளண்ட் ஆர் ஃப்ளஷ் எண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ மொதல் நம்ம வந்து ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஆர் கொஹிசிவ் எண்ட்ஸ் பற்றி படிச்சுக்குவோம். ஸோ ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஆர் கொஹிசிவ் எண்ட்ஸோட எக்ஸாம்பிள் வந்து ஈகோர் 1. இது ஒரு ஸ்டிக்கி எண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது ஏன் நம்ம ஸ்டிக்கி இல்லைன்னா கொஹிசிவ்னு சொல்கிறோம். கொஹிசிவ்ங்கிறதுக்கு தமிழில் அர்த்தம் என்னென்னா சேர்ந்துடுறது. ஸோ இப்போ ஈகோர் 1 நம்ம வெட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஎன்ஏ பிரிஞ்சிடும். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்ப சேர்ந்துடும். ஸோ அப்படி சேர்றது தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஹைட்ரஜன் பாண்ட் திரும்ப ஃபார்ம் ஆகியிருக்கும் ஏவுக்கும் டிக்கும் ஜியுக்கும் சிக்கும் நடுவில். ஸோ அப்படி அது பாண்ட் திரும்ப ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து அனீலிங்னு சொல்லுவோம். ஸோ என்றைக்குமே இந்த ஸ்டிக்கி எண்ட்ஸ் என்ன பண்ணோம்னா திரும்ப அனீல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி ஸ்டிக்கி எண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஃபாரின் டிஎன்ஏவும் ஒரு வெக்டரும் சேர்க்குறப்ப வந்து ஈஸியாக இருக்கும். பிளண்ட் எண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஸோ ஈகோர் 1 வந்து என்ன பண்ணுது, ஒரு ஸ்டிக்கி எண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் பிளண்ட் எண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சமா 1 அது வந்து இங்கிலீஷில் லெட்டர் எங்கே கட் பண்ணோம்னா CCC GGG கரெக்டாக இந்த 3 C முடிகிற இடத்துல மொத்தமாக வெட்டி விட்டுரும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து அதுக்கு பேர் வந்து பிளண்ட் எண்ட்ஸ் ஆர் ஃப்ளஷ் எண்ட்ஸ்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் ஃபிகர்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி வெட்டி இருக்குன்ட்டு. ஸோ இது வெட்டிடுச்சுன்னா 2 DNA துண்டாக போயிடும், அதுக்கப்புறம் ஒட்ட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
ஃபாரின் டிஎன்ஏவோட. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஎன்ஏ. ஸோ இது நான் ஒரு பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்குது. ஸோ ஈகோர் ஒன்னோட கிளீவ் பண்ணோம்னா எப்படி ஒரு ஸ்டிக்கி எண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அது PVU2ல் பண்ணோம்னா எப்படி ஒரு பிளண்ட் எண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி கிளாசிஃபிகேஷன். ஸோ எப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு ஒரு சிஸ்டம் பேர் இருக்குது. அதுக்கு பேர் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம், RMSன்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லிக்கலாம். ஸோ என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம்ஸ் ரெண்டுதும் பண்ணுது, ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணுது, மாடிஃபையும் பண்ணுது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம்ஸ் ஐசோலேட் பண்ணோம் ஈகோலையிலேருந்து. அதுக்கப்புறம் வெவ்வேறு பாக்டீரியாவிலேருந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம்ஸ் ஐசோலேட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒவ்வொரு என்ஜைம்ஸ் என்னாச்சுன்னா தன்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒவ்வொரு விதமாக இருந்தது. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் வேல வந்து என்ஜைம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தனால இதெல்லாம் ஒரு குரூப்பில் கொண்டு வர்றதுக்காண்டி டெவலப் பண்ண சிஸ்டம் தான் என்னது ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம். ஸோ இதை என்ன பண்ணாங்கன்னா 4 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா டைப் 1. ஸோ ரெண்டாவது டைப் வந்து டைப் 2 ரோமன் லெட்டரில், மூணாவது டைப் 3, நாலாவது டைப் 2S. ஸோ டைப் 4 இல்லை. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டைப் 1, டைப் 2, டைப் 3 அண்ட் டைப் 2S. ஸோ இது ஒவ்வொரு டைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். டைப் 1. ஸோ டைப் 1ங்கிறது வந்து ஒரு என்ஜைம், தட் மீன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் டைப் 1 குரூப்பில் வர்றது எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு என்ஜைம். ஸோ என்ஜைம் என்றைக்குமே என்னென்னா இது ஒரு ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீன் ஒன்றா இருக்கலாம், தட் மீன்ஸ் ஒரு பெப்டைடாக இருக்கலாம், இல்லைனா 2 பெப்டைடாக இருக்கலாம். அப்படி ஃபார்ம் ஆகிறப்ப சப்யூனிட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒரே ப்ரோட்டீனில் வந்து சின்ன சின்ன ஏரியா மாதிரி ஆகும். அதுக்கு பேர் வந்து சப்யூனிட் சொல்லுவோம். ஸோ இந்த டைப் 1 வந்து ஒரு என்ஜைம், இதில் வந்து டிஃப்ரெண்ட் சப்யூனிட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும்னா ரெக்கக்னைஸும் பண்ணும், அட் மீன்ஸ் அந்த சீக்வன்ஸை கண்டுபிடிக்கவும் செய்யும், அதை ரெஸ்ட்ரிக்டும் பண்ணும், தட் மீன்ஸ் அதை கட் பண்ணவும் செய்யும், அதுக்கப்புறம் அதை மாடிஃபை பண்ணவும் செய்யும். ஸோ ஒரே என்ஜைம் டிஃப்ரெண்ட் சப்யூனிட்ஸ் எல்லாமே வந்து ரெக்கக்னைஸும் பண்ணும், கட்டும் பண்ணும், மாடிஃபை மீத்தைலேஷனும் பண்ணும். இது மூணுமே பண்ணும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து இது எங்கே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது, மீத்தைலைட் பண்ணுதுன்னா ஒரு பெர்டிகுலர் சிங்கிள் சீக்வன்ஸ் வந்து பண்ணும். பட் கிளீவ் பண்ணும் அங்கேயே பக்கத்தில் ரெண்டாவது நியூக்ளியோடைடையும் கிளீவ் பண்ணலாம், இல்லைன்னா அப் டு 1000 நியூக்ளியோடைடு வரைக்கும் வந்து இது கிளீவ் பண்ணுற தன்மை இருக்குது. இது வந்து டைப் 1. ஸோ ரெண்டாவது வந்து நீங்கள் டைப் 2 பார்த்தீங்கன்னா வந்து இது 2 என்ஜைம்ஸ், 2 டிஃப்ரெண்ட் என்ஜைம்ஸ். 2 என்ஜைம்ஸை என்ன பண்ணும்னா ரெக்கக்னைஸ் பண்ணும் சீக்வன்ஸை. ஸோ 2 என்ஜைமே வந்து சிமெட்ரிக்கல் ஆஃப் ஆக்சிஸும் இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கணும், இது 2 என்ஜைம், ரெண்டுமே சீக்வன்ஸை ஐடென்டிஃபை பண்ணும், ரெண்டுமே சிமெட்ரிக்கலாக இருக்கும். இதில் ஒன்று வந்து என்ன பண்ணும்னா கிளீவ் பண்ணிச்சுன்னா, கட் பண்ணிச்சுன்னா இன்னொரு என்ஜைம் என்ன பண்ணும் அதை மாடிஃபை பண்ணும், மீத்தைலைஸ் பண்ணும். ஸோ இந்த என்ஜைம் கட் பண்ணிச்சுன்னா இந்த என்ஜைம் மாடிஃபை பண்ணும். ஸோ டைப் 2ங்கிறது 2 என்ஜைம், ரெண்டுமே சீக்வன்ஸை ஐடென்டிஃபை பண்ணும், அதில் ஒன்று கட் பண்ணிச்சுன்னா இன்னொன்று வந்து மாடிஃபை பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் மூணாவது டைப், அது வந்து டைப் 3. இது ஒரு என்ஜைம் தான், இதில் வந்து 2 சப்யூனிட் இருக்கும். டைப் 1ல பல சப்யூனிட்ஸ் இருக்கலாம், பட் டைப் 3 வந்து டைப் 1 மாதிரியே ஒரே என்ஜைம் தான், பட் இதில் வந்து 2 சப்யூனிட் இருக்கும். ஒன்று ரெக்கக்னைஸ் பண்ணும், அதை மாடிஃபையும் பண்ணும், இன்னொன்று கட் மட்டும் பண்ணும். ஸோ இது டைப் 1 மாதிரியே நம்ம சொல்கிறோம், என்னது ஒரே என்ஜைம் பட் 2 சப்யூனிட். ஒன்று வந்து ஐடென்டிஃபை சீக்வன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணு மாடிஃபை பண்ணது, இன்னொன்று கட் பண்ணுது. ஸோ இது எவ்வளோ தூரத்தில் கட் பண்ணும்னா 24 to 26 பேஸ் பேராவே வரைக்கும் கட் பண்ணும். ஸோ நாலாவது டைப் பார்த்தீங்கன்னா டைப் 2S. ஸோ இது வந்து டைப் 2 மாதிரியே, பட் டைப் 2ல இருக்கிற இந்த 2 என்ஜைம்ஸ் வந்து என்ன பண்ணும் சிமெட்ரியை பார்க்கும், சிமெட்ரிக்கல் சீக்வன்ஸை. பட் டைப் 2S வந்து இது ஏசிமெட்ரிக்காக இருக்கும். இதுவும் டைப் 2 மாதிரி 2 டிஃப்ரெண்ட் என்ஜைம், ரெண்டுமே சீக்வன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணும். எந்த டைப் ஆஃப் சீக்வன்ஸ், டைப் 2 வந்து சிமெட்ரிக், டைப் 2S வந்து ஏசிமெட்ரிக். தட் மீன்ஸ் சீக்வன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், பெலிண்ட்ரோமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்புறம் அது வந்து ஒன்று கிளீவ் பண்ணும்,
இன்னொன்று வந்து மீத்தேலைட் பண்ணும். எது வரைக்கும் கிளியர் பண்ணோம்னா 20 பேஸ் பேராவே வரைக்கும் கிளியர் பண்ணும். ஸோ இதுதான் 4 விதமாக ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். டைப் 1, டைப் 2, டைப் 3 அண்ட் டைப் 2s. நெக்ஸ்ட்டு வந்து இந்த என்ஜைம்ஸ் வந்து எவ்வளவு கண்டுபிடிக்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு பேர் வைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பேர் வந்து நம்ம சொல்கிறது நாமன்க்ளேச்சர். ஸோ என்ஜைம்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸோட நாமன்க்ளேச்சர் எப்படி பேர் வச்சாங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் டெவலப் பண்ணாங்க. ஸோ அந்த யூனிஃபார்ம் சிஸ்டம் டெவலப் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மித் அண்ட் நத்தான்ஸ். ஸோ இவங்க ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன்ஸ் தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸில் வந்து பேர் வைக்கணும்னா சில ஃபியூச்சர்ஸ் வந்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த என்ஜைமோட பேரை வச்சே அது எந்த பாக்டீரியாவில் இருந்து ஐசோலேட் பண்ணாங்கிறதும் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் இது எப்படி வேலை பார்க்க போகுதுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் இந்த பாக்டீரியாவில் இருந்து இது எத்தனாவது என்ஜைம்ஸும் தெரியணும். ஸோ இதெல்லாம் ஒரு கீ ஃபியூச்சர்ஸில் வந்து ஒரு ஃபோஸ்ட் ஆர்கானிசத்தில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டலில் இருக்கும். அது வந்து ஜீனஸ் நேமை வந்து டினோட் பண்ணும். ஸோ எஸ்டெர்சியா கோலைலோட ஜீனஸ் நேம் என்னது? எஸ்டெர்சியா இ. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் 2 லெட்டர் ஈகோர் 1ல் ரெண்டாவது 2 லெட்டர் என்னது? CO இருக்குது. இது வந்து ஸ்பீசிஸ் நேம் கோலை. ஸோ இந்த 3 லெட்டரும் வந்து ஒரு பாக்டீரியாவோட சோர்ஸ்னால வந்து இதோட நேம் வந்து எப்படி வச்சுக்கிறோம்னா இட்டாலிக்ஸில் எழுதிக்கிறோம். ஸோ 4வது வந்து ஸ்ட்ரெயின் ஈகோர் 1 ஆறுங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணதில்ல, அது அதோட ஸ்ட்ரெயின் பேர். கடைசியில் வந்து இருக்கிறது வந்து இது எத்தனாவது நம்பர் எங்கேருந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ ஈகோலையில் கண்டுபிடிச்சனால ஈகோர் 1, 5வது கண்டுபிடிச்சிருந்தா ஈகோர் 5 அப்படி இருக்கும். ஸோ இதை எக்ஸாம்பிளில் நான் எழுதியிருக்கேன். ஈங்கிறது எஸ்டெர்சியா ஜீனஸ் நேம், சிஓங்கிறது வந்து கோலை ஸ்பீசிஸ் நேம். ஸோ இது 3 ஈகோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இட்டாலிக்ஸில் எழுதுவாங்க. அப்புறம் ஆறுங்கிறது வந்து இதோட ஸ்ட்ரெயின் எதுலேருந்து எடுத்திருக்காங்க? RY13 ஸ்ட்ரெயின். ஸோ ஆர் ஸ்ட்ரெயின் நம்பர் 1ங்கிறது இது வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன். இந்த பாக்டீரியாவிலேருந்து கண்டுபிடிச்ச ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அதனால் இதுக்கு பேர் வந்து ஈகோர் R1. ஸோ இதை தவிர இதில் சில பேர் சேர்த்துக்குவாங்க, ப்ரிஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க முன்னாடி சேர்க்கறது. ஸோ அப்படி சேர்க்கறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஐன்னு சேர்க்குவாங்க. ஐங்கிறது வந்து இன்ட்ரான் என்கோடட் என்ட்ரோநியூக்ளியஸ். இன்ட்ரான்ங்கிறது நான் சீக்வன்ஸ், தட் மீன்ஸ் ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகாத ஒரு ஜெனட்டிக் சீக்வன்ஸை தான் இன்ட்ரான்போம். ஸோ நான் கோடிங் சீக்வன்ஸ். ஸோ அது இருந்ததுன்னா ஐன்னு சேர்த்துக்குவோம். ஸோ எக்ஸாம்பிள் ICUU1. ஸோ இது வந்து இன்டின் இருந்ததுன்னா PIன்னு சேர்க்குவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து PIPSP1. ஸோ இதே தவிர நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈகோர் 1 ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் பண்ணிச்சுன்னா R ஈகோர் 1, மாடிஃபிகேஷன் மீத்தேலைட் மட்டும் பண்ணிச்சுன்னா M ஈகோர் 1. இதில் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் தரீங்க R சமா 1 அண்ட் M சமா 1. ஸோ இதை தவிர நான் சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்து பிக்சரில் பண்ணியிருக்கேன். ஸோ சில பேர் 4 பேசஸ் கட் பண்ணும், சிலது 6 பேசஸ் கட் பண்ணும், சிலது 8 பேசஸ் கட் பண்ணும். ஸோ பல ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ ஜீன் குளோனிங்கோட ஸ்டெப்ஸ் பண்ணுறப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். ஸோ ஒரு நல்ல சயின்டிஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் கரெக்டாக சூஸ் பண்ணார்னா அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸில் வந்து நம்ம கற்றுக்கிட்டது. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் இந்த லெக்சர்ஸை வந்து கேட்குறது. ஸோ நீங்கள் வந்து இந்த லெக்சர்ஸ் திரும்ப திரும்ப கேட்குறப்போ உங்களுக்கு வந்து இந்த பயோடெக்னாலஜிக்குள்ள இருக்கிற பல ஸ்டெப்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டே போகலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி.